வணக்கம் நண்பர்களே. இன்று குடும்பத்தின் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டும் இதயத்தை தொடும் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் ஒரு அழகிய கிராமத்தில் எளிமையான ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. ரவி மற்றும் மீனா என்ற பெற்றோர் தங்கள் 3 குழந்தைகளுக்கு அயராது உழைத்தனர். வசதிகள் குறைவாக இருந்த போதிலும் அவர்களின் சிறிய வீடு அன்பு மற்றும் சிரிப்பால் நிறைஞ்சிருந்தது. ஒரு நாள் ரவி கடுமையா நோய்வாய்ப்பட்டார். குடும்பத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றியது. அசைக்க முடியாத உறுதியுடன் இருந்த மீனா தன் குடும்பத்தை ஆதரிக்க சூழல் வேலைகளை மேற்கொண்டார். வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டிகளை விற்பது முதல் அண்ட வீட்டாருக்கு ஆடைகள் தைப்பதரை பல வேலைகளை அவர் செய்தார். குழந்தைகள் மீது வைச்சிருந்த அன்பும் ரவி குணமடைவார் என்ற நம்பிக்கையுமே அவரது உந்துதலா இருந்தது. நாட்கள் வாரங்களா குழந்தைகளும் முன்வந்தனர். மூத்தவரான பிரியா தாய்க்கு வீட்டு வேலைகளில் உதவினால் தன் தம்பி தங்கைகளையும் கவனிச்சுக் கொண்டார். அவர்கள் ஒன்றாக இணைந்து கடினமான காலங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர். அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது. அவர்களின் வீடு அன்பு மற்றும் மீள்திறனின் சரணாலயமாக இருந்தது. ஒரு மாலை மீனா சோர்வா வீடு திரும்பினாள். அப்போது வீட்டின் வெளியே அக்கம்பக்கத்தினர் சிறிய சூட்டமாக இருப்பதை கண்டார். உதவி செய்ய உணவு, பணம் மற்றும் ஆறுதல் வார்த்தைகளுடன் அவர்கள் ஒன்றா வந்திருந்தனர். தாங்கள் தனிமை இல்லை என்பதை உணர்ந்ததும் மீனாவின் கண்கள் நன்றியின் கண்ணீரை பெருக்கின. அவர்களின் சமூகம் அவர்களுக்கு துணையாக நின்றது, உதவிக்கரம் நீட்ட தயாராக இருந்தது. ரவியின் உடல்நிலை மெதுவாக முன்னேறியது. நெருக்கமா வளர்ந்த குடும்பத்துக்கு அவர் வீடு திரும்பினார். ஒற்றுமையின் உண்மையான அர்த்தத்தையும் சமூகத்தின் சக்தியையும் இந்த அனுபவம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அன்பு, கடின உழைப்பு மற்றும் ஆதரவு மூலம் அவர்கள் தங்கள் சவால்களை வென்றனர். குடும்பம் என்பது வெறும் இருத்த உறவுகள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் நாம் உருவாக்கும் பிணைப்புகளையும் குறிக்கிறது என்பதை இந்த கதை அழகாக நினைவூட்டுது. தேவைப்படும் நேரங்களில் ஒன்றாக நிற்பதையும் மகிழ்ச்சியின் தருணங்களை போற்றுவதையும் இது குறிக்கிறது. எனவே இன்னும் உங்கள் அன்புக்குரியவர்களை பாராட்டவும் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தை போற்றவும் சிறிது நேரம் ஒதுக்குங்க. கேட்டதுக்கு நன்றி. இந்த கதை உங்க இதயத்தை தொட்டிருந்தா தங்கள் வாழ்க்கையில் சிறிது அரவணைப்பு தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த முறை வரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருங்கள். உங்கள் அன்புக்குரியவரை போற்றுங்கள்.